குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு பச்சரிசி சாதம் வந்து வடித்து ஆற வச்சுருக்கேங்க. கொஞ்சம் குழைவாக வடித்து எடுத்துக்கோங்க சாதத்தை. இப்போ இந்த சாதத்துக்கு 200 ml அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுடலாம். தயிர் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இது கெட்டியாக இருக்கு, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் இலக்கமாக கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. வானல் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்ற டைமில் உளுந்து சேர்த்துக்கலாங்க. உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் 2 வரமிளகாய் இந்த மாதிரி 2ஆக உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே தட்டி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, கலந்துட்டோன்னா சூப்பரான தயிர் சாதம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கோவிலெல்லாம் தருவாங்கல்ல தயிர் சாதம், அதே மாதிரி ஃப்ளேவரில் அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த மாதிரி தயிர் சாதம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.